எம்பெடட் சிஸ்டம் என்னதான் டெக்னாலஜி டெவலப் ஆகி போயிட்டே இருந்தாலும் எம்பெடட் சிஸ்டம் அப்படின்றது ஒரு டெஸ்ட்ராய் ஆகாத ஒரு கோர்ஸ்னா அது வந்து எம்பெடட் சிஸ்டம் தான். எனக்கு சாஃப்ட்வேர்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஹார்ட்வேர்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எனக்கு ரெண்டுமே லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்து எம்பெடட் சிஸ்டம் தான். In this video, I'm going to share the roadmap for embedded system. What are the tools you should be need to know, and also I will share my project which I done in my college days, and also career opportunities. So before getting into the video, don't forget to subscribe my channel. Let's get into the video. First, embedded system அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். நீங்க எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் எடுத்தாலும் வந்து அதுல வந்து embedded system வந்து இருக்கும். அதுக்குள்ள வந்து மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ், மைக்ரோ ப்ராசஸர்ஸ் வந்து எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் எடுத்தாலும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், ஏர் கண்டிஷனர், இதுக்குள்ள எல்லாம் எம்பெடட் சிஸ்டம் வந்து இருக்கும். அதுக்குள்ள வந்து மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ், மைக்ரோ ப்ராசஸர்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. இது என்ன பண்ணுன்னா, யூசர் இன்புட் கொடுத்தாங்கன்னா ப்ரோக்ராம் லாஜிக் படி ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு அவுட்புட் வந்து கொடுக்கும். நீங்க ஒரு பிகினர்ஸா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு எம்பெடட் சிஸ்டம் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். அவங்களுக்குலாம் என்னென்ன டூல்ஸ் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் எடுத்த உடனே பெரிய ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நம்ம ஸ்டெப்பாக வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ எடுத்த உடனே எப்பயுமே ஒரு எம்பெடட் சிஸ்டம் ப்ராஜெக்ட் வந்து எடுத்துறாதீங்க. புக்ஸ்லாம் கான்செப்ட் இருக்கும், அந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு புரியுதா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்க. அது நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னா, உங்களால் சர்க்யூட்லாம் அனலைஸ் பண்ண முடியுதா, ஒரு சர்க்யூட் எப்படி இருக்குது, அதை எப்படி நான் வந்து ஃபைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. மெயினாக வந்து டேட்டா ஷீட், எந்த ஒரு காம்பனன்ட்ஸ் எடுத்தாலும் சரி அதுக்கு வந்து டேட்டா ஷீட் இருக்கும். அந்த டேட்டா ஷீட்டில் தான் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ வோல்டேஜ் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணணும், எவ்வளோ கரண்ட் லிமிட், வாட்ஸ் எவ்வளோ. ஸோ டேட்டா ஷீட் வந்து தரவு பண்ணணும். அது நம்பர் 2. நம்பர் 3 என்னன்னா, நிறையா சிமுலேஷன் டூல்ஸ் இருக்குது. அந்த சிமுலேஷன் டூல்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொன்றா வந்து சிமுலேட் பண்ணாதீங்க, சைட் பை சைட் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிக்கலாகவும் பண்ணுங்க. டூல்ஸ்னு சொல்லும்போது தான் இதை வந்து நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் வந்து தியரிட்டிக்கலாக படிக்கிறதோட சைட் பை சைடு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட்ஸும் வந்து பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டூல்ஸ் வந்து நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து கொடுத்துருக்கேன், ஸோ மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டினோ ஐடிஇ. ஆர்டினோ ஐடிஇன்றது ஆர்டினோவோட அஃபிஷியல் வெப்சைட். நீங்கள் அதில் போயிட்டு ஆர்டினோ ஐடிஇ சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிட்டு அதில் நீங்கள் உங்கள் ப்ரோக்ராம் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து சிமுலேட் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டினோ பேசிக் ப்ராஜெக்ட்ல நம்ம சேனல்லே போட்டிருக்கேன், லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நம்பர் 2, நீங்க எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் சரி அதை ஹார்ட்வேரா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ப்ராஜெக்ட் வந்து சிமுலேஷன் பண்ணணும். சிமுலேஷனுக்கு வந்து கொஞ்சம் டூல்ஸ் சொல்றேன். என்னன்னா, டிங்கர்கேட் வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். நீங்க அதுல போயிட்டு உங்களோட ஆர்டினோ ப்ராஜெக்ட்ஸா இருக்கட்டும், இல்ல சின்ன சின்ன பேசிக் எலக்ட்ரானிக் ப்ராஜெக்டா இருக்கட்டும், அதெல்லாம் நீங்க அசம்பிள் பண்ணி நீங்க அதுல சிமுலேட் பண்ணி அவுட்புட் வந்து பாத்துக்கலாம். நம்பர் 3 வந்து என்னன்னா, வாக்வின்றதும் ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். லிமிடெட் யூஸ் இருக்கும். லிமிடெட் யூஸ்ல வந்து நீங்க ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல போகணும்னா நீங்க வந்து ப்ரீமியம் பே பண்ணி யூஸ் பண்ற வேண்டியதா இருக்கும். இப்போ நான் சொன்ன டூல்ஸ் எல்லாம் டீப்பா கத்துக்கணும்னா நீங்க வந்து சைட் பை சைடு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி வச்சா மட்டும் பத்தாது. சைட் பை சைடு கன்சிஸ்டன்ட்டா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் தி மேன் பெர்ஃபெக்ட். அந்த கோர்ஸ் எடுத்துக்கோங்க, கன்சிஸ்டன்ட்டா உங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டே போயிட்டு இருங்க. இதுக்கு முன்னாடி நான் டூல்ஸ் பத்தி சொல்லியிருப்பேன். இப்போ எப்படி ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்றது அப்படின்ற ஒரு ரோட் மேப் வந்து சிம்பிளா சொல்றேன். நம்பர் 1, லேர்ன் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ். எலக்ட்ரானிக்ஸ்ல உங்களுக்கு பேசிக் நாலேஜ் வந்து இருக்கணும். எந்தெந்த காம்பனன்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்க, அது வந்து தியரிட்டிக்கலா எப்படி இருக்கு, ப்ராக்டிக்கலா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அது எல்லாமே நீங்க வந்து வாக்வி இல்லாட்டி வந்து டிங்கர்கேட்ல வந்து சிமுலேட் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாத்தோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நம்பர் 2, ஸ்டார்ட் ஆர்டினோ ப்ராஜெக்ட்ஸ். ஆர்டினோன்றது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர். பேசிக் லெவல் பிகினர்ஸ்க்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அந்த மைக்ரோ கண்ட்ரோலர். ஒன்ஸ் நீங்கள் எலக்ட்ரானிக்ஸில் நாலேஜ் கெயின் பண்ணக்கப்புறமா அந்த எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ்லாம் வச்சு ஆர்டினோ கூட இன்டர்ஃபேஸ் பண்ணி உங்கள் ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஹார்ட்வேர் போகாதீங்க. அந்த வாக்வி இல்லாட்டி வந்து டிங்கர்கேட்ல சிமுலேட் பண்ணி அவுட்புட் வருதான்னு பாருங்க. சைட் பை சைட் அது வந்து ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு சிமுலேஷனில் வந்த மாதிரி 100% ப்ராக்டிக்கலாக வராது. ஒன்ஸ் சிமுலேஷனில் சர்க்யூட் ரெடி பண்ணி அதில் அவுட்புட் வந்துருச்சுன்னா அதை வந்து ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அதுதான் வந்து நம்பர் 2. நம்பர் 3 வந்து என்னன்னா, ஸ்டார்ட் லேர்னிங் எம்பெடட் சி ப்ரோக்ராமிங். ஸோ எம்பெடட் சி ப்ரோக்ராமிங் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சி ப்ரோக்ராமிங்கில் வந்து பேசிக் நாலேஜ் இருக்கணும். சி ப்ரோக்ராம் கோடை வந்து உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். உங்களால் பேசிக்காக ஒரு சிம்பிளான கோட் எழுத முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதில் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னன்னா, எம்பெடட் சி உங்கள் ஹோல் ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் ஆகணும்னா ப்ரோக்ராமிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். எம்பெடட் சிஸ்டமில் ப்ரோக்ராமிங்ன்றது பிரெயின் மாதிரி ஆக்ட் ஆகும், ஹார்ட்வேர் அப்படின்றது நம்ம ஹார்ட் மாதிரி ஒர்க் ஆகும் அதில். ஸோ இந்த ரெண்டுமே வந்து எம்பெடட் சிஸ்டமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். ஸோ வந்து நீங்கள் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி வந்து ஹார்ட்வேரும் நீங்கள் கற்றுக்கணும். ப்ரோக்ராமிங் நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் டூல்ஸ் இருக்குது. எல்லாமே கீழே லிங்க் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். நம்பர் 4, ஸ்டார்ட் ஒர்க்கிங் வித் ESP32 IoT மாடியூல்ஸ் அண்ட் ஸோ ஆன். ஏன்னா இதெல்லாமே வந்து IoT பிளாட்ஃபார்ம் கூட உங்களை லிங்க் பண்ண வைக்கும். எம்பெடட் சிஸ்டம் எப்படி ஒரு IoT சிஸ்டத்தோட வந்து இன்டகிரேட் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல வந்து லேர்ன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் எப்படி லேர்ன் பண்ணுறது அப்படின்னா சிம்பிள். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், ஃபர்ஸ்ட் பேசிக் நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும் எலக்ட்ரானிக்ஸில். அப்புறமா எல்லாமே சிமுலேட் பண்ணி பார்க்கணும். சிமுலேட் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. நான் சொன்ன டூல்ஸ்ல நீங்கள் லேர்ன் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிடும். IoT மாடியூல்ஸ் நீங்க பண்ற ப்ராஜெக்ட்டை கிளவுடோட இன்டகிரேட் பண்ணோம்னா இந்த IoT மாடியூல்ஸ் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். நான் சொன்ன 4 ஸ்டெப்ல உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சுன்னா, பேசிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுன்னா, நம்பர் 5 உங்களால ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட் வந்து பண்ண முடியும். எப்பயும் சொல்றது தான், நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், 2 டேஸ்க்கு அப்புறம் ஒன்ஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டீங்கன்னா கன்சிஸ்டன்ட் இருக்காது. ஸோ கன்சிஸ்டன்ட்டா நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு ஒவ்வொன்றா லேர்ன் பண்ணிட்டே வாங்க.
அப்போ வந்து உங்களால் வந்து எப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறது, எங்கே மிஸ்டேக் ஆகுது, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி இதை சால்வ் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கே வந்து ஸ்ட்ரைக் ஆகும். அண்ட் நவ் ஐம் கோயிங் டு ஷேர் மை ப்ராஜெக்ட் விச் ஐ டன் இன் மை காலேஜ் டேஸ். ஸோ நம்ம சேனலில் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தேன்னே தெரிஞ்சிருக்கும். நான் எந்த ஒரு ப்ராஜெக்ட் காலேஜில் பண்ணாலும் அதை வந்து யூடியூப்ல வந்து அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருவேன், லிங்க்ட்லையும் வந்து போட ஆரம்பிச்சிருவேன். காலேஜ் படிக்கும்போது எப்படி அகாடமிக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுவேனோ அதே மாதிரி என்னோட ப்ராஜெக்ட்ஸ்க்கும் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு புக்ஸில் லேர்ன் பண்ணுறதோட அது ரியல் டைமில் எனக்கு பண்ணி பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பேக்ரவுண்டில் ரியல் டைமில் எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்க முடியும். ப்ராஜெக்ட்ஸ்னு பார்த்துட்டா ஹோம் ஆட்டோமேஷன் கஸ்டமைஸாக என்னோட பிசிபியை டிசைன் பண்ணேன், அதில் வந்து கண்ட்ரோலர்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணேன். எனக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நான் வந்து இமேஜின் பண்ணி அந்த இதை வந்து பண்ணியிருக்கேன். யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. காலேஜ் செகண்ட் இயரில் பண்ணது ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம். நிறைய காலேஜஸில் நிறைய பேர் வந்து ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் எல்லாமே ஒரே இதில் இன்டெகிரேட் பண்ணணும்னு சொல்லி அங்கங்கே அத்தனை கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி அங்கங்கே இன்புட் மாற்றி அவுட்புட் மாற்றி ஃபைனலாக வந்து அவுட்புட்டும் வந்துருச்சு. இதுதான் வந்து காலேஜ் செகண்ட் இயரில் நான் பண்ண ப்ராஜெக்ட். மறக்காம பாருங்க, வீடியோட லிங்க்லாம் கீழே கொடுத்துருக்கேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தேர்ட் இயரில் ஒரு டெசிஷன் எடுத்தேன். போன டைம் அவ்வளோ கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம், இந்த டைம் வந்து ஒரு பிசிபி வந்து ஃபேப்ரிகேட் பண்ணோம். பிசிபி ஃபேப்ரிகேட் பண்ணி ஓன் கண்ட்ரோலர் வந்து டிசைன் பண்ணோம். டிசைன் பண்ணிட்டு ஓனா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஸ்கிராட்ச்லேருந்து பில்ட் பண்ணியாச்சு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே பாருங்க, அதுலேருந்து கொஞ்சம் இன்புட்ஸ் வந்து நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். உண்மையாக நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்க. ஏன்னா ப்ராஜெக்ட் பண்ணும்போது உங்கள் காம்பனன்ஸ் வந்து வெடிக்கும், அவுட்புட் வராது. அப்போலாம் நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணுவீங்க, நிறைய ரிசர்ச் பண்ணுவீங்க. பிஃபோர் ஃபினிஷிங் திஸ் வீடியோ ஐ நீட் டு டெல் ஒன் திங். ஐ எம் நாட் எம்பெடட் இன்ஜினியர், ஐ எம் அன் அப்ளிகேஷன் இன்ஜினியர். காலேஜ் படிக்கும்போது எம்பெடட் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணேன், நிறைய ஸ்கில்ஸ் அதில் கெயின் பண்ணேன், இன்னுமே கெயின் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நீங்களும் ஸ்கில்ஸ் கெயின் பண்ணணும்னா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, அதை வந்து அப்படியே விட்டுறாதீங்க, கன்சிஸ்டன்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நீங்களும் ஒரு நல்ல ஸ்கில்ஸ் கெயின் பண்ணலாம், நல்ல பொசிஷனுக்கு போகலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எம்பெடட் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு போயிருங்க.